V equal to mn of r ன்னு சொல்லிட்டோம் சரிங்களா over the field r இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும் inner product space டிஃபைன் பண்ணணும் inner product டிஃபைன் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுக்குள்ளே எல்லாமே எப்படி இருக்கும் இதுக்குள்ளே எல்லாமே வந்து மேட்ரிசஸாக தான் இருக்கும் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக n by n மேட்ரிசஸாக இருக்கும் ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கும் ஃபுல்லாக மேட்ரிசஸ் ஓகேவா n by n மேட்ரிசஸ் இப்போது நம்ம ஆல்ரெடி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் டெஃபினேஷன்லேயே பார்த்தோம் இப்போது ரெண்டு மேட்ரிசஸ் நான் இதுக்குள்ளேருந்து எடுக்கிறேன்னா வெக்டார்ஸ் ரெண்டு வெக்டார்ஸ் இதுலேருந்து எடுக்கிறேன்னா அது ரெண்டுத்தையும் இன்னர் ப்ராடக்ட் பண்ண அப்புறம் வர்றது ஆன்சர் நமக்கு வந்து ஸ்கேலாராக இருக்கணும் ஒரு நம்பராக தான் இருக்கணும் ஸ்கேலார் வேல்யூவாக இருக்கும் ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஏபின்னு இருக்குது ஏபி மல்டிப்ளை பண்ணால் ஏபி அது ஸ்கேலாரா ஏபி எடுக்கிறேன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ என்ன வரும் ஏபி அது ஸ்கேலாரா இல்லையே ஏபிங்கிறது இன்னொரு மேட்ரிக்ஸ் தானே கரெக்டாக ஏபிங்கிறது இன்னொரு மேட்ரிக்ஸாக தான் இருக்குது அது ஸ்கேலாராக வர முடியாது அப்போ என்ன பண்ணலாம் டிட்டர்மினன்ட் நீங்கள் டிட்டர்மினன்ட் நிறைய பேர் சொல்கிறீங்க ஓகே டிட்டர்மினன்ட் வருமா அதுதான் நான் எக்ஸசைஸ் உங்களுக்கு தரப்போகிறேன் ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபின்னு எடுத்துக்கோங்க போட்டு பாருங்கள் இன்னர் ப்ராடக்டோட இதுவாக ஃபேட் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு செக் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே நான் டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறதில்ல டிட்டர்மினன்ட் எடுக்காமல் இன்னொன்று எடுக்கிறேன் ட்ரேஸ் ஆஃப் ஏபி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுக்கிறேன் ஏன் டிட்டர்மினன்ட் எடுக்கல டிட்டர்மினன்ட் எக்ஸசைஸ் ஃபார் யூ ஓகே செக் பண்ணி பாருங்கள் மூணு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபின்னு போட்டு பாருங்கள் மூணு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணா செக் பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரேஸ் ஆஃப் ஏபி டிரான்ஸ்போஸ் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட இங்கே இன்னர் ப்ராடக்ட் திஸ் இஸ் an இன்னர் ப்ராடக்ட் ஐ எம் டேக்கிங் ஹியர் ஓகே சரி இப்போ நீங்கள் கேட்பீங்க ட்ரேஸ்னா என்ன சார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்கும்ல அவங்களுக்காக சொல்லணும் ட்ரேஸ்னா என்ன சம் ஆஃப் தி டயகனல் என்ட்ரிஸ் சம் ஆஃப் த diagonal entries of this AB transpose sum of the diagonal entries or diagonal values ஓகேவா ஸோ diagonal values ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அதில் அப்படியே டயகனலில் ஆட் பண்ண வர்றது பேர் தான் ட்ரேஸ் சரிங்களா ஸோ இப்போ எடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை செக் பண்ணி பார்க்கணும் இன்னர் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதான்னு இது ஒவ்வொரு ஆறு தான் ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ பின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் ஓகேங்களா இதை நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் ட்ரேஸ் ஆஃப் ஏபி டிரான்ஸ்போஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல நமக்கு ரெண்டு மூணு மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுது ஸோ என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் ரீகால்னு எழுதுகிறேன் பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இது ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொன்று ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன வரும் ஏ வரும் கரெக்டாக இது வந்து டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொன்று எழுதுகிறேன் ட்ரேஸோட ப்ராப்பர்ட்டி இது ட்ரேஸ் ஆஃப் ஏவும் ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் சேமாக தான் இருக்கும் அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அதோட டயகனல் வேல்யூஸும் அந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த டயகனல் மேட்ரிக்ஸும் சேமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ரீகால்னு போட்டுக்கிறேன் இப்போது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸாக இப்போ நான் இதை நல்லா கவனிங்க இதனால தான் முக்கியமான இடம் இதுதான் மிகவும் முக்கியமான இடம் ட்ரேஸ் ஆஃப் ஏபி டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுறேன்னா பிஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எழுதுறேன் நல்லா பாருங்கள் பிஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இப்போது இந்த டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி இந்த டிரான்ஸ்போஸ் உள்ளே வரும் வந்துச்சுன்னா ஏக்கு தனியாக போகும் பிக்கு தனியாக வரும் அதாவது எப்படி ஆகும்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி உள்ளே வந்துச்சுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ் ஏபி டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் பி ஃப்ரண்ட்டில் பி வந்துடும் ஏ பின்னாடி வரும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஏ வந்துச்சு பி பின்னாடி வந்துச்சு ஸோ இப்போ இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏ வந்துடும் பி டிரான்ஸ்போஸ் இதுவே வந்துருச்சா ஸோ இது கரெக்டு தானே இது ஒன்று தானே கரெக்ட் ஸோ இதை இப்படி எழுதிக்கிட்டேன் இப்போது நல்லா பாருங்கள் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன் ட்ரேஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஸோ இது பார்க்க ஃபுல்லாக அப்படியே ஏ டிரான்ஸ்போஸ் மாதிரி இருக்குது ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கிட்டேன் ஓகேவா நல்லா பாருங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் பதிலாக ஏன்னு எழுதிக்கிட்டேன் ஸோ இது பார்க்க ஏ டிரான்ஸ்போஸ் மாதிரி இருக்குது ஏன்னு எழுதிக்கிட்டேன் இப்போது இது பாருங்களேன் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம டிஃபைன் பண்ணதோட ட்ரேஸ் ஆஃப் ஏபி டிரான்ஸ்போஸ் ஏபின்னு இருந்தால் ட்ரேஸ் ஆஃப் ஏபி டிரான்ஸ்போஸ் இப்போ பிஏ டிரான்ஸ்போஸ் இருந்தால் ஸோ இப்படி போட்டு பிஏ
ஸோ ஓவர் த ரியல் ஆர் ஃபீல்டில் ஏபியும் பிஏவும் ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுது. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது, காஞ்சுகேட் சிமெட்ரி. ஸோ ரியல்னால சிமெட்ரி, காஞ்சுகேட் சிமெட்ரின்னு எழுதுவோம். ஓகே, காஞ்சுகேட் சிமெட்ரி ஹோல்டு. ஓகேவா, பக்காவாயிடுச்சு. ஸோ இப்போது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி போக முன்னாடி தேர்ட் ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டு வரேன். ஏன்னா புரியும் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு. தேர்ட் ப்ராப்பர்ட்டியும் முடிச்சுட்டு வரேன், சரிங்களா. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, ஏன்னு ஒரு வெக்டார் எடுக்கணும், அதாவது மேட்ரிக்ஸு. இன்னொன்று எடுக்கணும், இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0, ஆல்வேஸ் ஏ அண்ட் பி நான் ஜீரோவாக இருந்தால். ஸோ இப்போ இது வந்து டெஃபினிஷன் இங்கே டிஃபைன் பண்ணதுபடி ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதலாமா. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ இது நல்லா கவனிங்க. ட்ரேஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் இது மல்டிப்ளை பண்ணுறேன், பண்ணிவிட்டு அதோட மொத்த டயகனல்ஸையும் ஆட் பண்ணுறேன். அதை டெக்னிக்கலாக கொஞ்சம் சம்மேஷன் போட்டு எழுதுறேன். சம்மேஷன் ஆஃப், என்னோட சம்மேஷன் கொஞ்சம் கோளாறு ஆகுது, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. I is equal to 1 to n A transpose I. So I na 1 1 2 2 3 3 diagonal elements. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணுறேன். ஓகேங்களா, கரெக்டாக வந்து இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, இந்த மேட்ரிக்ஸோட ஐஏலாம் எடுத்து தனியாக எடுத்துட்டு அதெல்லாம் வந்து சம் பண்ணுறேன். 1 1 2 2 3 3லாம் சம் பண்ணுறேன். அதான் இதுக்கு மீனிங், புரிஞ்சுதா. இப்போது இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறேன்னா, நல்லா பாருங்கள். மேட்ரிக்ஸில் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், ரீகால். சம்மேஷன் நோட்டேஷனில் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதுவீங்க, ABIJன்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதலாம்னா, சம்மேஷன் போட்டுட்டு AIKBKJ. ஸோ K is equal to 1 to n ன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா. ஸோ I, J. ஸோ இங்கே ஐஜேனா IK KJ இப்படி தான் எழுதிக்கணும். ஸோ இது வந்து ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா சம்மேஷன் நோட்டேஷன் மல்டிப்ளேஷனை இப்படி தான் எழுதணும், சரிங்களா. இப்போது இதே ஐடியாவை யூஸ் பண்ணி இங்கே பாருங்களேன், இதை மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறேன்னா, சம்மேஷன் I is equal to 1 to n. இதை டிஸ்டர்பே பண்ணல, அந்த சம்மேஷன் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இதை மட்டும் சம்மேஷன் அதே மாதிரி K is equal to 1 to n போட்டுட்டேன். A போட்டுட்டு ஸ்டார்டிங் ஐயா இதே மாதிரி ஐ மாதிரியா. ஸோ IKன்னு போட்டுக்கிறேன் நடுவில் ஒன்று. இப்போது A டிரான்ஸ்போஸ் இங்கே வந்து IJ, அதனால் IK KJக்கு போனேன். அப்போ இங்கே II, அப்போ IK KIக்கு போகணும். கரெக்டுங்களா, புரிஞ்சுதா. ஸோ I is equal to 1 to n, K is equal to 1. ஸோ இந்த டேர்ம் இதை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இப்படி எழுதிக்கலாம், இவ்வளோ பெருசாக. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதெல்லாம் தெளிவாக பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போது அதே மாதிரி இந்த சம்மேஷன் இதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்பே நான் பண்ண போதில்லை. சம்மேஷன் I is equal to 1 to n, சம்மேஷன் K is equal to 1 to n AIK. நல்லா பாருங்களேன், இங்கே போட்டுக்கலாம் AIK, ஒரே இதுவாக இருக்கும். AIKன்னு இருக்குது. இப்போது A டிரான்ஸ்போஸ் இருக்கா, அதோட KIth எலமெண்ட், A டிரான்ஸ்போஸோட KIth எலமெண்ட் என்னவா இருக்கும், ஏல சொல்லுங்கள். ஏவோட IKth எலமெண்ட்டாக இருக்குமா. நல்லா பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு, 1 2 7 8ன்னு இருக்குது. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா 1 2 7 8. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஏவோட 1 2, A டிரான்ஸ்போஸோட 2 1, A டிரான்ஸ்போஸோட 2 1. அதே மாதிரி ஏவோட IK, ஸோ A டிரான்ஸ்போஸோட KI வந்து ஏவோட IKth எலமெண்ட், கரெக்டாக. ஸோ ஏவோட IK, ஸோ ஏவோட IK இன்ட்டு ஏவோட IK, ஸோ ஏவோ IK AIK ஸ்கொயர். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். A டிரான்ஸ்போஸோட KIth எலமெண்ட் வந்து ஏவோட IK. ஸோ அதனால் இதை வந்து AIK த ஹோல் ஸ்கொயர், அதாவது இங்கே AIKன்னு திரும்ப போட்டுறேன். AIK இன்ட்டு AIK ஹோல் ஸ்கொயர். ஸோ AIK மேட்ரிக்ஸ் இருக்கிறேன், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன். அதான் A இன்ட்டு A பண்ணுறேன். பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணும்போது அதுலேயே ஒரே எலமெண்ட் ரெண்டு வாட்டி வந்துடும். ஸோ அங்கேயே ஸ்கொயர் டேர்ம்ஸ் ஆகிடும்.
அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சம் வர பண்ணுறேன்னா i is equal to போட்டு ஸோ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து greater than 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி லாஸ்ட் சம் வர பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் டேர்ம்ஸ் சப்போஸ் இருந்தால் கூட, சப்போஸ் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கலாம் டைகனலில் இருந்தால் கூட, ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் திரும்ப டேர்ம் அதே டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறேன், அதே டேர்ம் தான் திரும்ப மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ அது பாசிட்டிவ் தான் மாறும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா மாறிடும். ஸோ கிரேட்டர் தென் 0வா ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ வந்து 0வா இருந்தால் 0வா மாறிடும். கரெக்டாக? இப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 0 மேட்ரிக்ஸாக இருந்தால் ட்ரேஸ் வந்து ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும், ஈக்குவல் டு 0 வந்துடும். கரெக்டாக? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஹோல்டு, லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாசிட்டிவ் டெஃபினட்னும் ஹோல்டு ஆகிடுச்சு. பாசிட்டிவ் definiteness also hold. இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி வரலாம். ஓகே, செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இந்த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ செகண்ட் லீனியாரிட்டி, ஓகே இப்படி வச்சுக்கலாம். ஓகே, லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ இப்போது அதை வந்து ப்ரூவ் பண்ணலாங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, ஏபின்னு. ஏ என்னது? ஆல்ஃபா டைம்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கணும், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கணும். இது வந்து ஆல்ஃபா டைம்ஸ் ஏபின்னு சொல்லணும். கரெக்டுங்களா? இன்னொன்று என்னது? சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு ஏ ப்ளஸ் சி கமா பி வந்து ஏ கமா பி ப்ளஸ் சி கமா பின்னு சொல்லணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது இப்போ போடுறேன், அதை ப்ரூவ் பண்ணுவோம். அப்புறம் செகண்ட் ப்ரூவ் பண்ணுவோம். சைட் பை சைட் நீங்களும் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் வரும். ஏன்னா நானே போட்டுருக்கேன், நான் தான் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ இதுக்கான ப்ரூஃப் கொடுக்க போகிறேன், செக் பண்ணி பார்க்க போகிறோம் இது சாட்டிஸ்ஃபை பண்ணதான். ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா ஏ எடுத்துப்போம். ஸோ ஆல்ஃபா ஏ கமா பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அக்கார்டிங் டு த இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணப்பட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏபின்னு இருந்தால் ட்ரேஸ் ஆஃப் ஏபி டிரான்ஸ்போஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஏ பியை வந்து ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா ஏ, இது வந்து ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வர ஏ ஆல்ஃபா ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பி டிரான்ஸ்போஸ். சரிங்களா? இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ட்ரேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா டைம்ஸ் எனி ஆல்ஃபா எனி நம்பர். ஓகே, இன் ஆல்ஃபா டைம்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ. இது வந்து ட்ரேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ அதுபடி ட்ரேஸ் ஆஃப் இந்த ஆல்ஃபா டைம்ஸ் இது ஏ மாதிரி இருக்குதா? ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா டைம்ஸ் இது ஏவை ஆல்ஃபா டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏபி டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஆல்ஃபா டைம்ஸ் இது வந்து ஏ கமா பின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஏபி டிரான்ஸ்போஸ். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் ஏ கமா பி. கரெக்டுங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டும் ப்ரூவ் ஆகிடுச்சு. செகண்ட் செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த ஃபஸ்ட்டும் ட்ரூ ஆகிடுச்சு. செகண்ட் இதில் இப்போது ஏ ப்ளஸ் சி கமா பி. ஸோ இப்படி இருக்குன்னா அக்கார்டிங் டு த டெஃபினேஷன் படி இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணது படி அந்த டெஃபினேஷன் தான். ஸோ ட்ரேஸ் ஆஃப் இந்த ஃபுல் டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் சி இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த டிரான்ஸ்போஸை உள்ளே கொண்டு வரலாம். ட்ரேஸ் ஆஃப் ஏ பி டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் சி இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ். சரிங்களா? இப்போது இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ட்ரேஸில். என்னென்னா நல்லா கவனிங்க, ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதோட ட்ரேஸ் என்னென்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி. ஸோ இப்படி எழுதலாம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இது ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்கா? ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி. Okay, so from this I can write this AB transpose. AB transpose na eppadi eludhalam? Enna irukku? AB transpose na A comma B. So AB transpose A comma B of inner product nu eludhalam. CB transpose C comma B of inner product ah eludhalam. So inga parunga alpha va veliya edutha vandiruchu. Inda AB CB iduvum eludhiyachi. So linearity property holds. Therefore A comma B is equal to trace of AB transpose is an inner product on the vector space M
n of r. ஸோ இந்த வெக்டார் ஸ்பேஸில் இது வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 ப்ராப்பர்ட்டியும் பக்காவாக செக் பண்ணிட்டோம், ஒரு தப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எந்த இது கொடுத்தாலும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக செக் பண்ணி போடணும். அது பாலினாமியல்ஸாக இருக்கும் சரி, ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இதோட 3 எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம். சரிங்களா? 4வது எக்ஸாம்பிள் போகலாம். 4வது எக்ஸாம்பிள் 4. இப்போ இதில் நான் வந்து வெக்டார் ஸ்பேஸ் V வந்து என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இப்படி போட்டு வச்சுருக்கேன். வெக்டார் ஸ்பேஸ் V வந்து என்ன எடுக்க போகிறேன்னா, வெக்டார் space of integrable real valid functions. So real valid functions இன்டகிரேஷன் ஆகக்கூடிய இன்டகிரபிள் ஆகக்கூடிய ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து போட்டு வெக்டார் ஸ்பேஸை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரியல் வேலிட் போட்டா. ஸோ ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ஆர். ஓகேங்களா? ஓவர் ஆர். இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன், நானே சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போம். கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் போடுங்க. சரிங்களா? இதில் சின்ன தப்பு இது வரைக்கும் இருக்குது, இந்த லைனில் இருக்குது, ஓவர் ஆர் இருக்குது. இப்போ நான் எப்படி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுறேன்னா, FGன்னு 2 இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் கேட்கலாம், அது என்னங்க இன்டகிரபிள் ஃபங்க்ஷனு? ஓகே, ஸோ இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் வந்து கேல்குலஸில் வர்றது. ஓகேவா? ஸோ இது படிக்கணும், நமக்கு கேல்குலஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். ஓகேங்களா? அவ்வளோ பேசலாம், அவ்வளோ ஐடியாஸ் இருக்குது இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸில். ஸோ இப்போதைக்கு வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ், எந்த ஃபங்க்ஷன்லாம் இன்டகிரேட் பண்ண முடியுமோ அந்த ஃபங்க்ஷன்லாம் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபியூச்சரில் நமக்கு டைம் கிடச்சதுன்னா இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னென்னு சொல்லி தனியாக வீடியோவை ஒரு 2 hours 3 hours கண்டினியூஸாக போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் இப்போதைக்கு ஃபங்க்ஷன்ஸ் இன்டகிரேட் பண்ணக்கூடிய எந்த ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ண முடியுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்டகிரேட் ஃபங்க்ஷன்ஸ். ஐடியா வச்சுட்டு படிங்க. ஓகேங்களா? ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெஃபினட்டாக பெரிய வீடியோ போடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் மாஸ்டர் வரைக்கும் இன்டகிரல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி போடுறோம். ஸோ இன்டகிரேஷன் f of x g of x not a polynomial. in general case நான் polynomial பேசல, ஃபங்க்ஷன் அவ்வளோதான். ஓகே, f of x into g of x into dx. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, by the definition of inner product space, inner product of 2 vectors, it should give the scalar value. இங்கே f of x g of x மட்டும் பண்ணுறேன், பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணால் ஸ்கேலார் வேல்யூ வரும்? வராது, திரும்ப ஒரு ஃபங்க்ஷனாக தானே வந்து நிற்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், a to bன்னு லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் a, b, a, bன்னு இன்டர்வலில் பண்ணுறேன். இதுதான் நான் சொன்ன மிஸ்டேக். ஆன் a, bன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துகிட்டு அந்த இன்டர்வல்குள்ள இருக்க ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்காக அதை பாருங்களேன், இதுக்கு என்ன மீனிங், இன்டகிரேஷன் a to b f of x g of x. ஸோ f of x g of xங்கிற கர்வுக்கு ஏரியா அண்டர் த கர்வ். கரெக்டாக, ஏரியா அண்டர் திஸ் கர்வ். ஓகே, ஸோ இது வந்து இஸ் அன் இன்னர் ப்ராடக்ட். இது வந்து இன்னர் ப்ராடக்டாக இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 சம் நான் போட்டேன்ல, இந்த ஒரு சம் நீங்கள் எக்ஸசைஸாக போடுங்க. டு த ரீடர், இந்த புக்கில் தான் போட்டுருவாங்க சில புக்ஸ் எல்லாம். 2-3 ப்ராப்பர்ட்டி போட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி டு த ரீடர்னு சொல்லுவாங்க. இந்த வந்து எக்ஸசைஸ் டு த வியூவர். நீங்கள் தான் வியூ பண்ணுறீங்க, நான் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் வியூவர்ஸ். ஓகே, உங்களுக்கு இதை வந்து போட்டு பாருங்கள். முதல்ல 3 எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன், தெளிவாக பெருசாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிச்சுன்னா இதை ஈஸியாக நீங்களே போடலாம். ஓகே, டு த வியூவர், உங்களுக்கு தான் இது வியூவர்ஸ். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சா? இப்போது 4 எக்ஸாம்பிள் முடிஞ்சுது. இப்போது ஐ திங்க் இது போதுன்னு நினைக்கிறேன். வேணால் நம்ம ஃபியூச்சரில் நிறைய ஐடியாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டெஃபனிஷன், முக்கியமான டெஃபனிஷன். ஓகே, அந்த டெஃபனிஷனோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, என்ன டெஃபனிஷன்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் நான் இன்னர் ப்ராடக்ட் தான் சொல்லிட்டு இருந்திருப்பேனே தவிர, திஸ் இஸ் an இன்னர் ப்ராடக்ட், இஸ் an இன்னர் ப்ராடக்ட் ஆன். கரெக்டாக, this is an இன்னர் ப்ராடக்ட், எல்லாத்தையும் இன்னர் ப்ராடக்ட். ஆனால் இந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லியிருந்தேன், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், அது எங்கேயா சொன்னேன்னா இல்லை ஹெட்டிங்கில் மட்டும் பேப்பர் ஹெட்டிங்கில் போட்டிருந்தேன். ஸோ if v, என்னோட வெக்டார் ஸ்பேஸ் v வந்து admits இன்னர் ப்ராடக்ட், ஒரு வெக்டார் ஸ்பேஸ் v வந்து இன்னர் ப்ராடக்டை அட்மிட் பண்ணுச்சுன்னா, தென்
we call it as inner product space. ஸோ ஐபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் போலீஸ் சர்வீஸா? அது மற்றவங்க ஜென்ரல் எல்லாரும் சொல்லுது. மேக்ஸ் படிக்கிறவங்க ஐபிஎஸ்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் சொல்லணும். சரிங்களா? ஓகே. இஃப் வி அட்மிட்ஸ் இன்னர் ப்ராடக்ட் தென் வி கால் இட். இட்டுங்கிறது இந்த வி. இது அப்புறம் அந்த வியை வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கால் பண்ணலாம். ஓகே. இது நொட்டேஷன் எழுதுன்னா இப்படி எழுதுவாங்க. தட் இஸ் வி. என்ன வியோ அந்த வி. ஓகேவா? வி கமா அந்த இன்னர் ப்ராடக்ட் சம்திங் டாட் வச்சு இதுதான் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு நிறைய ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம ஃபியூச்சரில் போடுவோம். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, இப்போது இது வரைக்கும் 3 வீடியோ ஆகிடுச்சு சார். எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், டெஃபினிஷன் டீட்டெயிலாக பார்த்தோம், ரிமார்க்ஸ் பார்த்தோம், வாட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் பார்த்தோம். இதில் எங்கே சார் இது வருது? அது பேர் என்னது? ஆங்கிள் வருது, டிஸ்டன்ஸ் வருது, எல்லாமே மேட்ரிக்ஸ் அது இதுதான் சொல்கிறீங்க. எங்கே ஆங்கிள் டிஸ்டன்ஸ் எல்லாம் வருது? ஒன்றுமே காணுமே, கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. ப்ரூஃபாக கச்சாமுச்சான் எழுதி வச்சுருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வெயிட் கூல். ஸோ இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பில்டிங் கட்டும்போது ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டால் தான் எடுத்தோடனே அது பேஸ் போடும்போது இது என்ன வரும்? மேலே எலும்பி என்ன வரும்? பில்டிங்காக வருமா, கோவிலாக வருமா, மாலாக வருமா, எதாவது கட்ட போகிறாங்க? பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 2-3 லெக்சருக்குள்ளே ஸோ இந்த கான்செப்ட்ஸை அவங்க தெளிவாக்கிட்டு ஆங்கிள் எப்படி வருது, டிஸ்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், லென்த் எப்படி டிஃபைன் பண்ணலாம், எல்லாத்தையும் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். மறக்காமல் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கவலையே படாதீங்க. ஃபஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வியூவர்ஸ் மறக்காமல் இந்த சம்மை போட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த இதை ப்ரூவ் பண்ணி பாருங்கள். இன்னர் ப்ராடக்டாக வருதா போட்டு பாருங்கள். ஓகேவா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.